சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடி, நெம்மேலி, கொண்டல், தேனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 150 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகி உள்ளதாக விவசாயிகள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். சேதமடைந்த பகுதிகளை வருவாய்த்துறையினர் கணக்கெடுத்து மட்டுமே செல்வதாகவும் நிவாரணம் பெற்றுத்தர எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். முதலில் இது தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியினை இப்போது பார்க்கலாம். குரு நட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் பருவமழை தொடங்கிங்க. எங்களை பாழடிச்சிச்சிங்க. பாழடிச்சு எல்லாம் முளைச்சி வீணாக போயிடுச்சிங்க. இது நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. கடன் வாங்கிங்க 25,000 வீட்டில் உள்ள நகை நட்டு கொண்டாட்டிட்டு இருந்த தாலி செயின் எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வச்சுட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோங்க ஐயா. நாங்கள் காப்பீட்டு நிறுவனத்தில் நிவாரணம் கட்டுறவங்க, இன்சூரன்ஸ் கட்டுறவங்க, வருவாய்த்துறையினர் வந்து கணக்கெடுக்கிறாங்க, அதோட போயிடுறாங்க ஐயா. கணக்கெடுக்கிறது மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. கணக்கெடுத்து எங்களுக்கு எந்த நிவாரணமும் அவங்க வாங்கி வழங்கினதா எங்களுக்கு ஒரு 7 ஆண்டு காலமாக நாங்கள் நிவாரணம் காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்ந்து கட்டிக்கிட்டு தான் இருக்கோங்க. இது தொடர்பாக எமது செய்தியாளர் செல்லப்பா அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்லப்பா, இது தொடர்பாக விவசாயிகள் என்ன புகார்களை முன்வைக்கிறார்கள்? அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? வணக்கம் பரிதா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடி, நெம்மேலி, கொண்டல், தேனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 400 ஏக்கர்ல குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதுல வந்து சில பகுதியில் உள்ள பாசனத்திற்கும் மற்றும் வடிகாலுக்கும் பயன்படுத்தக்கூடிய கிளை வாய்க்கால்கள், ஆறுகள் வந்து சரியாக தூர்வாரப்படாததால் தாமதமாக வந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து குறுவை சாகுபடி செய்திருந்தனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முன்கூட்டி தொடங்கியதால கடந்த ஒரு வார காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த மழையாலையும் இப்பகுதிகளில் உள்ள அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 150 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வந்து வயலிலே சாய்ந்து மழைநீரில் வந்து மூழ்கி இருக்கிறது. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் உள்ள முறையாக வாய்க்கால் தூர்வாரப்படாதாலும் தண்ணீரை வடிய வைக்க வழியின்றியும் வயலிலேயே நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வந்து மிகவும் கவலையாக இருந்திருக்காங்க. ஏக்கருக்கு 25,000 30,000 வரை செலவு செய்தும் தற்பொழுது அறுவடை செய்ய முடியாமல் உள்ளதாகவும் விவசாயிகள் வந்து மிகவும் வேதனை தெரிவிக்கின்றாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு செய்தும் விவசாயிகளின் நலனை கருதியும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பகுதிகளில் முக்கால் வாய்க்கால் வந்து தூர்வாராமலே ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் விவசாயிகள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற பல முறைகள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது சம்பா சாகுபடியை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அறுவடையும் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் நகைகளை அடகு வைத்து இந்த விவசாயத்தை செய்தாலும் தற்போது விவசாயம் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் வந்து மிகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க. பரிதா. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. சூர சம்ஹாரம் நாளை மாலை 4 மணி முதல் நமது நியூஸ் தமிழ் செய்திகளில்.